இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க நாளைக்கு சித்ராவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். ஏன் என்னாச்சு? டாக்டர்கிட்ட கூட்டு போறவளுக்கு என்னாச்சு? நேத்து நான் அவளை கோவமா திட்டேன். ஏய், அறிவில்லை உனக்கு? அவளுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியும்ல. எங்க இருக்கா அவ? ரூம்ல தான் இருக்கா. சரி வா. அப்பா. ஏய், படுமா, படு படு படு. இல்ல பரவாயில்லப்பா. என்னாச்சுமா உடம்புக்கு? இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லப்பா, நல்லா இருக்கேன். நீ திட்டுற அளவுக்கு சித்திர என்னத்த பண்ணா? ஏய், நான் உன்னை தாண்டி கேட்குறேன். பதில் பேசாம அமைதி என்ன அர்த்தம் சொல்லு. இல்லைங்க, நீங்க படிப்பு விஷயமா அவளை ரொம்ப திட்டிட்டீங்க. அத மனசுல வச்சுட்டு சாப்பிட வர சொன்னேன். சாப்பிட மாட்டேன் அடம் பிடிச்சா. நல்லா நான் அவளை திட்டேங்க. அதான் அவளுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. இந்த பாரு சித்ரா, இந்த வீட்டில் உங்கள் அம்மா எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும். ஆம்பளைங்க என்ன சொல்கிறோமோ அவங்க பேச்சு மீறி நீ எந்த விஷயம் பண்ணக்கூடாது. இப்போ படித்து பெரிய ஆளாக வந்து வசதி வாய்ப்பு வந்து என்ன பண்ண போகிற? நீ எவ்வளோக்கு எவ்வளோ வசதியாக இருக்குன்னு நினைக்கிறியோ அதை விட ரொம்ப பெரிய குடும்பத்தில் தான் உன்னை கண்டிப்பாக கட்டி கொடுப்பாங்க. டேய், இங்கே பாரு, நாளைக்கு நீ அந்த குடும்பத்துலேயும் அங்கே உள்ள ஆம்பளைங்க சொல்கிறத கேட்டு அனுசரித்து நடந்துக்கணும். புரியுதா? சரிப்பா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு எப்போதுமே அதாம நல்ல விஷயம். ஏய், என்னடி பார்த்துட்டே இருக்க? போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. சரிங்க. அம்மா சாப்பாடு கொடுத்தோன்னே சாப்பிட்டு ரெஸ்ட் உடனே படுத்துக்க. சித்ரா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். என்னதெல்லாம் தூங்க வேணாமா? டைம் ஆயிடுச்சுல்ல. அப்படி முறைக்குது. ஏய், இப்ப எதுக்கு முறைக்கிற? தனித்தனியா தானே பாய் போட்டிருக்கேன். நான் இங்கே படுத்துக்க போறேன், நீ இங்கே படுத்துக்க போற. உன் கூட ஒரே ரூம்ல எல்லாம் என்னால படுக்க முடியாது. இதுல என்ன இருக்கு? நீ இங்க இல்ல தப்பு, இங்கே படுக்க போற, நான் இங்கே படுக்க போறேன். எனக்கு மேல நம்பிக்கை இல்ல. எதை எடுத்தாலும் ரொம்ப சண்டை போடுறதுலயே இருக்காப்பா. நம்ம வெளியே போயிடுவோம். என்ன பண்ண போற? நான் வெளியே படுத்துக்கிறேன், நீ இங்கே படுத்துக்க. வேணாம், ஏற்கனவே இங்க எலி இருக்கு. இன்னும் தேலு பாம்புன்னு என்னென்னமோ இருக்கும். அப்புறம் எப்படி நான் கீழே படுத்து தூங்குறது? நீ பாய் எடுத்துட்டு போய் அங்க படுத்துக்கோ. கட்டில் இங்கே வச்சிரு. எவ்வளவு திமிரு இருந்தா மாமாவை வெளியே படுக்க வச்சுட்டு இவ உள்ள படுத்துட்டு இருப்பா. பாவமா மாமா. இங்க வாடி. மா, இங்க வா. அவ சரியான கல்லஞ்சக்காரியா இருப்பா போல இருக்குமா. பாவமா.
இந்த குளிர்லயும் கொசுக்கடியிலயும் மாமா வெளியே படுத்திருக்காரு. மாமாவை உள்ள படுக்க வச்சா இவளுக்கு என்ன பிரச்சனையா? மக்கு மக்கு அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல ஒன்னா படுத்தாதான் நமக்கு பிரச்சனையே. எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்க இப்படி தனியா படுக்கிறதா நமக்கு நல்லது. பைத்தியக்காரி. அம்மா. ஆ. ஆமாம்மா, அதுவும் சரிதான். வந்து சேர்ந்திருக்கா பாரு. வந்து பட. ம். நீங்க இப்படி வெளியே தூங்குறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. ஆனா அம்மா சொல்ற மாதிரி நீங்க வெளியே தூங்குறது தான் நமக்கு நல்லது. எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சரியா? எவ்வளவு சீக்கிரம் அவளை வெளியே துரத்த முடியுமோ துரத்தி விட்டுட்டு நாம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். இரு இரு, நான் தான். இந்த நேரத்துல எதுக்கு உள்ள வந்த? அது உள்ளதான் நம்ம என் கிட்ட வராத. என் கிட்ட வர வேலையெல்லாம் வச்சுக்காத. உன் என்னன்னு எனக்கு தெரியும். ஆமா, இவ எங்களுக்கு வேற வேலை இல்லை பாரு. ஏய், என்ன முணுமுணுக்குற? இப்ப எதுக்கு நீ உள்ள வந்த? என்னன்னு சொல்லு. பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வெளியில கொசு தொல்லை ஜாஸ்தியா இருக்கு. நானும் எவ்வளவா ட்ரை பண்ணிட்டேன், தூங்கவே முடியல. அதான் இங்க எப்படியோ ஓரமா படுத்துட்டா. என்ன ஏதோ பெரிய வீரன்னு சொல்லுவ, ஒரு கொசு கடிய உன்னால தாங்க முடியாதா? இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏய், எதா இருந்தாலும் என் முகத்துக்கு நேரா பேசு. மேடம், வெளியே போய் படுத்து பாரு, அப்ப தெரியும் நான் சொல்றது. என்னது? நான் இந்த நேரத்துல வெளிய போய் படுக்கணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? அப்ப எனக்கு மட்டும் என்ன, இந்த கொசுக்கடியெல்லாம் வாங்கணும்னு நேர்த்தி கடனா? இங்க பாரு, உன் கூட எல்லாம் ஒரே ரூம்ல என்னால படுத்து தூங்க முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே படுக்க முடியாதுன்னா நீ தாராளமா வெளியே போய் படுத்துக்க. நான் இங்கே ஏய் ஏய், எவன்டாமா? எம்மல் என்ன என்ன போ? ஜெனரேட்டர் ஓடுற மாதிரி கொரட்டை விடுற. நீ மட்டும் தூங்கினா போதுமா? வேற யாரும் தூங்க வேணாமா? ஐயோ, என்ன தூங்க விட மாட்டேங்கிறாளே.